ஏன்னா எந்தெந்த நாட்டுக்கு இப்படி கடனை கொடுத்து உங்கள் பேச்சை கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வட்டம் அடித்து பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ளே நம்ம இந்தியா தெரியுங்க. இப்போ சுற்றிக்கிற எல்லா நாட்டையும் சைனா அதோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்க பார்க்குது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்க. சரிப்பா, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு லட்சத்தீவில் போய் ஃபோட்டோ ஷூட் போட்டுக்கிறாரு. என்ன ஏது எதனாலையும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அது டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். மாலத்தீவில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றியோ இந்திய பிரதமரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இந்திய பிரதமரையெல்லாம் தேவையில்லாத சொற்களை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு இஸ்ரேலோட அடிமை அப்படி ட்விட்டரில் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? இல்லை நம்மால் மோடி தான் சும்மா இருந்துருவாரா? இப்போ வரைக்கும் லட்சத்தீவை இந்தியா பெருசாக ப்ரமோட் பண்ணதே கிடையாதுங்க. மாலத்தீவுலேருந்து வெகு தொலைவில் எல்லாம் லட்சத்தீவு கிடையாதுங்க. அது ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது மாலத்தீவுலேருந்து. மாலத்தீவு மாதிரி தாங்க லட்சத்தீவு இருக்கும். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் விட்ரா லட்சத்தீவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சத்தீவு போய் இறங்கிட்டாப்புல. அவருக்கு வேறு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும்.